இந்த படத்தோட ஃபோக்கஸ் உங்களுக்கு இந்த கேரக்டர் மேல மட்டும்தான் இருக்கணும். இப்போ நான் ஒருவேளை இந்த மாஸ்மேன் பத்தி நான் சொல்லியிருந்தேன்னா, கதை எழுதும் போது என்னோட ப்ரொடியூசர் கதையை படிச்சுட்டு அவர் ஒரு வெர்ஷன் சொன்னாரு. அந்த வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து படம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் நீங்கள் சில விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர் ரீச் ஆயிருக்கும்னு சொன்னார். ஃப்ரைடே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, மண்டே வந்து படத்தோட கலெக்ஷன் பற்றி பேசுகிறாங்க. எனக்கு அதுக்கும் உடன்பாடு இல்லை. இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ஃபோட்டோகிராஃப் வச்சிருக்காங்க, அதை வந்து கேமராவில் காட்டுறாங்க, அவங்க நம்பர் போட்டுருக்கு, நம்பர் 4 நம்பர் 10 சொல்லிட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டூ பார்லரில் எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃப். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. படம் வந்து கொலை பண்றவங்களை பத்தி மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். என் படத்தோட வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் ஸ்வப்னாவோட கேரக்டர், அவங்களோட ஸ்ட்ரகிள் வந்து அவங்களோட இன்டர்னல் ஸ்ட்ரகிள் தான் படமே நான் பார்க்குறேன். மோர் தென் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரகிள், அவங்க இன்டர்னல் ஸ்ட்ரகிள், அவங்க எந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்து இப்போ யாருக்காவது ஒரு விஷயம் தப்பு நடக்கும்போது, இப்போ ரோட்டில் நம்ம போயிட்டு இருக்கோம், டக்குன்னு ஒருத்தர் வந்து நம்மளை வந்து பலார்னு அரைஞ்சிடுறான். நம்ம வந்து அரைஞ்சவனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அவனுக்கான பனிஷ்மெண்ட் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அறம் வாங்கணும்ல, அத்தனை பேர் வேடிக்கை பார்த்துருக்காங்க, அந்த அவமானம் அந்த இது வந்து நமக்கு அப்படியே இருக்கும், அது போகாது. அது இவன் ஜெயிலுக்கு போயிட்டான் இல்லை அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டான்றதுனால நீங்கள் இமீடியட்டாக அது வெளியே வந்துட மாட்டீங்க. அந்த எமோஷன்லேருந்து நீங்கள் வெளில வரணும்னா நீங்கள் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி நீங்கள் வெளில வந்தால் மட்டும் தான் முடியும். தப்பு பண்ணவங்களுக்கு வந்து தண்டனை கிடச்சிறதுனால அந்த தப்புனால பாதிக்கப்பட்டவங்க வந்து இமீடியட்டாக அது வெளில வந்துட மாட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பிரச்சனை பண்ணவன் ஜெயிலுக்கு போனாலும் அதுலேருந்து வெளில வர முடியாமல் கஷ்டப்படுறான். அவள் வந்து அந்த ப்ராசஸில் எப்படி வெளியே வரான்றது தான் படத்தோட கதையை நான் பார்த்தேன். ஸோ இவளுக்கு பிரச்சனை, இவளை வந்து பாதிச்ச அந்த ஆள் வந்து ஜெயிலில் இருந்தாலும் இவள் பிரச்சனையில் இருக்கா இன்னும். ஸோ இவளை அட்டாக் பண்ண வரவங்களும் இவளை வந்து முன்னாடி இவளை வந்து இந்த மாதிரி அவளை இது பண்ணதும், அவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம வந்து சரியாக காட்டாததுனால அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆளாகி அவளை தான் அவளை இது பண்ண ஹர்ட் பண்ண ஆளை தான் இங்கே வீட்டுக்கு அட்டாக் பண்ண ஒரு ஆளை நம்ம பார்க்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். மெட்டஃபோரிக்கலாக சொல்கிறேன். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் எல்லாருக்கும் ஒரே ஆள் தானே. உன்னை ஹர்ட் பண்ணணும், உன்னை வந்து இது பண்ணணும் ஒருத்தன் வரான், அவன் மாஸ்க் போட்டு வந்தா என்ன, மாஸ்க் போடல வந்தா என்ன, இருட்டில் இருந்தானே இருட்டில் இல்லை, அவங்க எல்லாம் ஒரே ஆள் தான் அப்படின்றத மெட்டஃபோரிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இவங்களை பற்றி பெரிய இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கல. அது இன்டென்ஷனாக பண்ணது தான். ஸோ இந்த படத்தோட ஃபோக்கஸ் உங்களுக்கு இந்த கேரக்டர் மேலே மட்டும்தான் இருக்கணும். இப்போ நான் ஒருவேளை இந்த மாஸ்மேன் பற்றி நான் சொல்லியிருந்தேன்னா, படம் வந்து ரெண்டு பேர் பற்றியும் தான் உங்களுக்கு தோணி இருக்கும். ஸோ இந்த பொண்ணு பற்றி மட்டும்தான் இருக்கணுன்றதுக்காக இன்டென்ஷனலாக வந்து அதை சொல்ல வேணாம்னு சொல்லி தான் நம்ம பண்ணோம். நான் ஒரு மைண்ட் செட்டில் அந்த கதை எழுதும் போது என்னோட ப்ரொடியூசர் கதையை படிச்சுட்டு அவர் ஒரு வெர்ஷன் சொன்னார். அந்த வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அவர் சொன்னது வந்து 100% கரெக்டாக இருந்துச்சு, நான் சொன்னது 100% கரெக்டாக இருந்தது. அப்போ நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இது ரெண்டுமே இருக்கட்டும் படத்தில், நம்ம இதுதான் அதுதான் நம்ம ஸ்டாண்ட் எடுக்க வேணாம், இது எல்லா விஷயமே அக்கோமடேட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டா தான் இருக்கு. ஸோ நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணி அதெல்லாமே ரீடைன் பண்ணுது. ஸோ எதுவுமே இன்டென்ஷனலா இது மட்டும்தான் காரணம்னு சொல்லாம, இப்போ எனக்கு ஃபோன் பண்ணவங்க வந்து இந்த அமுதான்ற ஆவி வந்து பழி வாங்கிடுச்சுங்களான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க இருக்காங்க. பட் இவளோட மைண்ட்ல தான் எல்லாமே நடக்குது, அது ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்னு சொன்னவங்க இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து இல்லைங்க நீங்க சொன்னது தப்பு நான் சொல்லலை, ரெண்டு பேர் சொன்னதும் கரெக்ட் தான். நம்மளோட பெர்செப்ஷன் இருக்குல்ல, ஒரு கதை படிச்சுட்டு இதை பார்த்து நம்ம ஒரு பெர்செப்ஷன் எடுத்துக்கிறோம்ல, அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது ஏன்னா நம்ம யாருன்னு சொல்லுது, அந்த பெர்செப்ஷன் நம்ம எடுக்கும்போது நம்ம வந்து நம்மளை பத்தி தான் அது சொல்லுதே தவிர அந்த படத்தை பத்தி அதை சொல்லல. ஸோ அந்த கான்வர்சேஷன் இருக்கணும் இந்த படத்துக்குன்னு சொல்லிட்டு தான் எனக்கு அந்த மாதிரி படங்கள் பார்க்க பிடிக்கும். இப்போ ஒரு எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து படம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் நீங்கள் சில விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர் ரீச் ஆயிருக்கும்னு சொன்னார். இப்போ நான் இன்டென்ஷனலாக வந்து ரீச் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஃபில்ம் மேக்கரும் ஒரு விஷயம் டிசிஷன் எடுக்க மாட்டோம். இவங்களுக்கு புரியக்கூடாது, இவங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதும் நான் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க.
பட் என்னன்னா வந்து கதையோட அந்த அப்ட்ராக்ட்னஸ் வந்து தான் அந்த படத்தோட பியூட்டின்னு நான் நினைச்சேன். அது வந்து இப்போ இண்டிவிஜுவலா இப்போ எனக்கு என்ன ஒரு ஒரு உடன்பாடுனா, இப்போ ஃப்ரைடே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, மண்டே வந்து படத்தோட கலெக்ஷன் பத்தி பேசுறாங்க, அடுத்த வாரம் கலெக்ஷன் பத்தி பேசுறாங்க. எனக்கு அது சுத்தமாக உடன்பாடு இல்லை. நான் வந்து சின்ன வயசுல பார்த்த படத்தை இப்போ நான் பார்க்குறேன், எனக்கு வேற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வருது. ஒரு படம் வந்து மினிமம் வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் ஆகும்னு தோணுது. அந்த படத்தை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்றதுக்கு 10 to 15 இயர்ஸ் ஆகும்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ இமீடியட் ரியாக்ஷன்ஸ் வந்து எனக்கு புரியுது ஏன் அந்த ரியாக்ஷன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. பட் ஹோப்ஃபுல்லி இன்னொரு 15-20 இயர்ஸ் கழிச்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இன்னொரு பெட்டரான பெர்ஸ்பெக்டிவ் வரும், இந்த படம் வந்து இன்னும் நல்லா ஏஜ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் பண்ணேன். மற்றபடி வந்து எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி படங்கள் பிடிக்கும், என்னோட ப்ரொடியூசருக்கும் பிடிக்கும்ன்றதுனால 2 பேரும் ஒரே பேஜ்ல இருந்தோம். அவர் வந்து இல்லை நீங்க இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லல, நானும் பயப்பில்லை இந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சு தான் எடுத்தோம். பட் இப்போ படம் முடிச்ச பிறகு ரியாக்ஷனுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஐடியாஸ் வரும். பட் ஆனால் நான் சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டால் நான் சேஞ்ச் பண்ண மேபி இது படத்தை நான் இன்னொரு மொழியில ரீமேக் பண்ணால் நம்ம சில விஷயங்கள் நான் கன்சிடர் பண்ணுவேன். பட் இப்போ இந்த வெர்ஷன்ல இந்த படம் இப்படி இருக்கிறது தான் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் அதோட ஸ்கோப் வந்து லிமிட்டடா இருக்குன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வந்தது. ரிலீஸ்க்கு முன்னாடி எனக்கு அது இல்லை ஆக்சுவலா. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா படத்தோட பட்ஜெட் எல்லாமே வந்து அதை சுற்றி தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு பெரிய ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ரிலீஸ் இல்லாமல் ஒரு லிமிடெட் ரிலீஸ் தான் அது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து இது நெட்ஃபிளிக்ஸ்ல டைரக்டா வந்துருக்கலாம் கூட சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து என்ன உடன்பாடுனா, இந்த மாதிரி படம் தியேட்டர்ல பார்க்கணும், ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும், எஸ்பெஷலி வந்து ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு ஆடியன்ஸோட ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு தான் பண்ணுச்சு. ஸோ எல்லாருமே ரீச் பண்ணணும் தான் எனக்கு விருப்பம் எனக்கு. பட் சில சமயங்களில் சில கம்யூனிகேஷன் கேப்னால அது வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. அது ஓகே, நான் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அது ப்ராபப்ளி நான் அடுத்த படம் பண்ணும்போது அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற இல்லை சில விஷயங்கள் இன்னும் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் என்னோட ஸ்டைல்னு சொல்ல முடியாது, எனக்கு வந்து சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஆடியன்ஸ் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்றவங்க இன்டெலிஜென்ஸ் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க, அவங்களால இது பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன ஸ்டெப்பாக தான் நான் பார்க்குறேன் அவங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த படம். ஸோ இதுக்கப்புறமும் அந்த மாதிரி படங்கள் எடுப்பேன். பட் இன்டென்ஷனலாக எதுவுமே பண்ணலை, எல்லாமே வந்து என்னோட விருப்பு தாண்டி தான் படம் நான் பண்றேன். இன்டென்ஷனலாக வந்து நம்ம அப்படி உங்களுக்கு புரியக்கூடாதுன்ற மாதிரிலாம் நான் பண்ணல. நான் ஒரு படம் பண்றோம், ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ஆன்டிசிபேட் பண்றோம், பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்குமே. ஒன் மோர் திங், அந்த அஸ்தியை கரெக்டா அந்த சப்ஜெக்ட் இருக்குல்லையா சார், அது வந்து இஸ் இட் ரியலி சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஆர் லைக் சும்மா இட்ஸ் a fiction? இல்ல இது உண்மையிலேயே இந்த ட்ரெண்ட் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. இதை பத்தி நான் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கேன். இது வந்து உண்மையிலே ஒரு விஷயம் தான். இது இன்னும் பயங்கரமான ஒரு வைட் ஸ்ப்ரெட்டான ஒரு கல்ச்சுரல் ஒரு விஷயமான இல்லை. பட் ஆனால் நிறைய டாக்குமெண்டட் கேஸ் இருக்கு, இந்த மாதிரி நடந்தது, டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கு. நீங்க மெமோரியல் டேட்டும் நீங்க கூகுள் பண்ணாலே நிறைய விஷயங்களை பத்தி படிக்கலாம். நம்ம என்னதான் சொன்னாலும் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஃபார்மேட்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு 2 hours 120 minutes நம்ம ஒர்க் பண்றோம். சில சமயம் 2.5 மணி நேரம் போகுது, சில சமயம் 90 minutes முடிஞ்சுது. பட் இட்ஸ் அ ஃபார்மேட். நம்ம அதை தாண்டி நம்ம ரூல்ஸ் பிரேக் பண்ணோம், நம்ம 4 மணி நேரம் படம் பண்ண முடியாது, பண்ணலாம். பட் ஆனால் ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் நம்ம பார்க்கணும்ல. ஒரு மல்டிப்ளெக்ஸில் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 3 ஷோ போடுறாங்க, வர்ற ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கணும், 3 மணி நேரம் என்கேஜிங்காக இருக்கணும். ஸோ இது வந்து வெப் சீரிஸ் மாதிரி இல்லை, நம்ம ஒரு 25 hours 40 hours நம்ம வந்து ஒரு ஸ்டோரி சொல்லணும், ஒரு கேரக்டர் ஃபாலோ பண்ணின்ற மாதிரியான ஃபார்மேட் இல்லை. ஸோ 2 hours ஃபார்மேட்டை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இன்னவிட்டபிளாக வந்து ஒன்று நீங்கள் அதுக்கு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ½ an hour வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்கள் ஸ்டோரி கிராக் பண்ணும் போதே அந்த டியூரேஷனில் வந்துடும். அந்த மாதிரி ஸ்டோரி தான் நீங்கள் எடுக்கணும். ரொம்ப 1 hour தான் வரும்னா நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ண முடியாது, எவ்வளோ தான் இழுத்தாலும் வராது. அதே சமயம் ஒரு பெரிய ஒரு 4 கேரக்டர்ஸ் பற்றி ஒரு கேரக்டர் ஸ்டடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 hours 6 hours வர படத்தை நீங்கள் 2.5 நேரத்தில் சுருக்க முடியாது. அது வந்து இட் நாட் டூ ஜஸ்டிஸ் டு த கேரக்டர்ஸ். ஸோ நீங்கள் கதை எடுக்கிறதே நான் வந்து ஒரு ஃபில்டராக பார்க்குறேன். ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஃபில்டர்னா ஒரு 2 hours அது ஃபில்டராக எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ½ an hour இந்த கதையை நல்லா சொல்ல முடியுமா அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா நான் அப்புறம் அந்த ஸ்டோரி நான் டெவலப் பண்ணுவேன். இல்லைனா நான் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக நான் பண்ண மாட்டேன். அவ்வளோ. இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ஃபோட்டோகிராஃப் வச்சிருக்காங்க, அதை வந்து கேமராவில் காட்டுறாங்க, ஒரு நம்பர் போட்டுருக்கு, நம்பர் 4 நம்பர் 10 சொல்லிட்டு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டோ பார்லரில் எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃப் இது. ஸோ ஒரு பேட்டர்னாக என்ன பார்க்குறேன்னா, இந்த மாதிரி டேட்டோ குத்திக்கிற பொண்ணுங்களை வந்து அவங்க டார்கெட் பண்ணி கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் 4 இதில் இருக்கும், இவங்க வந்து நம்பர் 10 இருக்கும். நீங்கள் டைட்டில் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுற பொண்ணுங்கள் மாதிரியும் ஃபோட்டோவும் காட்டுவாங்க, சில சின்ன சின்ன இன்சர்ட்ஸ் மட்டும் வரும். ஸோ அந்த வருஷத்துக்குள்ளே அவங்க வந்து இன்னொரு 4 கொலை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அதுக்கு அடுத்து அவங்களோட அடுத்த டார்கெட்டாக அவங்க பார்க்குறாங்கன்ற மாதிரி தான் இன்டென்ட் பண்ணி நாங்கள் பண்ணோம். அதனால தான் அந்த நம்பர் 4 நம்பர் 10 அப்படின்னு சொல்லி அந்த ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இன்டென்ஷன். அவங்க டேட்டூ போட்ட பொண்ணுங்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்றது தான் ஐடியா. 3 பெர்ஸ்பெக்டிவ் அந்த படம் நான் பார்க்குறேன். ஒன்று சைக்கலாஜிக்கலாக பார்க்குறேன், சூப்பர் நேச்சுரலாக பார்க்குறேன், மெட்டஃபோரிக்கலாக பார்க்குறேன். இந்த படம் மெட்டஃபோரிக்கலாக எப்படி பார்க்குறேன் அப்படின்னா,
நீங்கள் ஒரு யாராக இருந்தாலும் பொண்ணுன்னு இல்லை, யாராக இருந்தாலும் வந்து தங்களுக்குள்ளே இருக்கிறத ஃபைட் பண்ணால் தான் தங்க வெளியே இருக்கிற விஷயத்த ஃபைட் பண்ண முடியும் அப்படின்றது தான் விஷயம். ஸோ நம்மளுக்குள்ள நிறைய ஃபியர்ஸ் இருக்கும், நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும்ல, அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணால் தான் நீங்கள் வெளியே சண்டை போட முடியுன்றது தான் படத்தோட ஐடியா. ஸோ நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது இந்த படத்துக்கு. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு ஓப்பன் என்னடா நாங்கள் வச்சுருக்கோம், ஏன்னா எல்லா பெர்ஸ்பெக்டிவுமே வந்து ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு தான். மற்றபடி வந்துட்டு இது நீங்கள் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் பியூராக பார்க்கலாம். இந்த பொண்ணோட மைண்டில் அது நடக்குதுன்னு நீங்கள் அந்த படத்தை பார்த்தாலும் அது கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். ஆமாம், நான் இன்டென்ட் பண்ணது வந்து இப்போது என்னோட பர்சனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எப்பயுமே கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். எனக்கு இருக்குது படம் வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்குன்னு எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. நான் அதை எடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அதுதான் கரெக்டுன்னு எல்லாம் நினச்சிட்டாங்கன்னா படத்தோட பியூட்டி வந்து ஸ்பாயில் ஆகிடும். நான் ஒரு இன்டென்ஷனில் நான் ஒரு கதை எழுதுறேன், ஆனால் என்னோட ப்ரொடியூசர் வேறு மாதிரி பார்த்தாரு, அதை படத்தில் ஒர்க் பண்ண வேறு மாதிரி பார்த்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்களோட இதை வந்து அவங்க கன்விக்ஷனை நான் பிரேக் பண்ண விரும்பல. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்குது இல்லை படம் மூலமாக, அந்த க்ளோஷரை நான் பிரேக் பண்ண விரும்பல. அதை நான் அவங்க அப்படியே இருக்கட்டும். நான் சொல்கிறது மூலமாக இப்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து இந்த படத்தை இந்த கதையை வந்து நானும் இன்னொருத்தவங்க எழுதினாலும் இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து அது வந்து நம்ம எல்லாரையும் தாண்டி ஒரு பெரிய விஷயமா ஒரு தனி ஒரு ஒர்க்காக நான் பார்க்குறேன். ஃபில்ம் இஸ் பிகர் தென் ஆல் ஆஃப் அஸ். ஸோ சில சமயம் வந்து அந்த ஃபில்முக்கு இருக்கிற சில விஷயங்கள் கிட்ட நம்ம எடுத்துக்க முடியாது. நான் என்னோட ஐடியாஸ் மட்டும் அந்த படத்தில் இல்லை, என்னோட கோரேட்டரோட ஐடியாஸ் இருக்குது, என்னோட ப்ரொடியூசர் ஐடியாஸ், என்னோட கேமராமேன் ஐடியாஸ் இருக்குது, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஐடியா இருக்குது. ஸோ வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர்னால மட்டும் ஒரு படம் 100% உருவாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேரோட எனர்ஜி இருக்குது. ஏன்னா அந்த படம் வந்து தனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த படம் வந்து தனக்கு என்ன வேணுமோ 100% அது மற்றவங்கிட்ட வாங்கிக்கும். அதுவே ஒரு உயிருள்ள ஒரு பொருளை தான் நான் பார்க்குறேன் படம். அது ரொம்ப ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருக்கும், பட் நான் அப்படி தான் பார்க்குறேன் படம். அதுக்கு எக்ஸாக்டாக தனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் பொறுத்தளவுக்கு வந்து அது வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். அதுக்கு என்ன வேணுமோ அது வாங்கிட்டு அது இருக்குது. ஒரு மல்டிபிள் இன்டர்பிரேஷன்ஸும் இருக்குது படத்துக்கு. அதுதான் படத்தோட பியூட்டி. அண்ட் இந்த அளவுக்கு வந்து பெருசாக இந்த அளவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. படம் பண்ணும்போது ரிலீஸ் ஆகிட்ட பிறகு எனக்கு அது படத்தை பற்றி நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் ரிலீஸ் ஆன பிறகு தான். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட்டு நீங்கள் சொல்லலாம். நான் ஒரு தடவை இந்த மாதிரி படம் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. இட் ஜஸ்ட் ஹேப்பன். இது வந்து நான் ஒரு ஹோம் இன்வேஷன் த்ரில்லராக பார்க்குறேன். அதாவது ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, வெளியே இருந்து யாரோ ஒருத்தவங்க அவங்களை வந்து அட்டாக் பண்ண வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க தான். ஆனால் இந்த ஹோம் இன்வேஷனை நீங்கள் மெட்டாஃபராக பார்க்குறீங்களா, இல்லை சூப்பர் நேச்சுரலாக பார்க்குறீங்களா, இல்லை சைக்கலாஜிக்கலாக பார்க்குறீங்களான்றது அது பார்க்குறவங்களை பொறுத்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஹோம் இன்வேஷன் த்ரில்லர். அதை தாண்டி அதோட லேயர்ஸ் எல்லாமே வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து இது ஹோம் இன்வேஷன் த்ரில்லர் தான் நான் சொல்லுவேன். இது மொத்தமே வந்து டாப்ஸியோட மைண்டில் நடக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸை பற்றினா மெட்டாஃபரான கண்டிப்பாக இது வந்து ஒரு 2 நியூ இயர்க்கு உள்ளே நடக்கிற ஒரு கதை. ஒரு நியூ இயரில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அடுத்த நியூ இயரில் அதை விட பெரிய பிரச்சனை ஒன்று வருது. இந்த பொண்ணு அதை ஓவர் கம் பண்ணாலா இல்லையான்றது தான் வந்து படத்தோட கதை. அவளோட இன்டர்னல் பேட்டில் அவளோட ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அதை வந்து எப்படி ரெக்கன்சைல் பண்ணுறான்றது தான் படத்தோட கதை. அதுதான் வந்து அந்த சப்டெக்ஸ்ட் தான் படத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு இன்டென்ட் பண்ணி எழுதுனது. ஃபீமேல் லீடு வந்து அது பியூர்லி கோஇன்சிடென்ஸ் தான். அது பிளான் பண்ணி பண்ணல. என் செகண்ட் ஃபிலிம் இரவாக்காலம், தேர்ட் ஃபிலிம் அது இரவாக்காலம்ல அவர் எஸ். சூர்யா சார் தான் வந்து ஹீரோ படத்தில். ஸோ அது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் படம் இல்லை, பட் அதுலேயும் ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அது எப்பயுமே இருப்பாங்க என் படத்தில். அது ப்ளஸ் லிமிடெட் கேரக்டர்ஸ் என்னன்னா நான் அதுக்கு முன்னாடி சொன்னது தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட்டு வந்து நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்க உட்கார வைக்க முடியாது. எனக்கு அது உடன்பாடு இல்லை. அந்த மாதிரி படங்கள் பார்க்க ரொம்ப கோவம் வரும். இவ்வளோ நல்ல ஆக்டரை ஏன் இந்த மாதிரி நிற்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஸோ நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ரோல் ஆஃபர் பண்ணும்போது அதை 100% வந்து நல்லா ஃப்ளஷ்ட் அவுட்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ரோலை நம்ம ஆஃபர் பண்ண முடியும். அவங்க நான் சும்மா நிற்க வைக்கல, எனக்கு உடன்பாடு சுத்தமாக இல்லை. ஸோ என்னோட எல்லா படங்களுமே வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் இருந்ததுன்னா டியூரேஷன் ஜாஸ்தி ஆகும். நிறைய கேரக்டர்ஸ் நம்ம இன்னும் எழுதணும், டெவலப் பண்ணணும். பட் எல்லா கேரக்டர்ஸுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். அவங்க அதுதான் ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போகணும். அவங்க ஒரு சின்ன ஒரு குவாலிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் எழுதுறேன். ஸோ லிமிடெட் கேரக்டர்ஸ் எழுதினாலும் அது 100% வந்து ஃப்ளஷ்ட் அவுட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் பண்ணுவேன். என்னோட எல்லா படங்களுமே அது கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். டிஃபிகல்ட்டி வந்து கிராஃப்ட் லெவலில் உங்களுக்கு எப்பயும் இருக்காது. ஏன்னா நீங்கள் நல்ல டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ண போகிறீங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃபிகல்ட்டி எதுனா பாலிட்டிக்ஸ் டீல் பண்ணுறது தான். பாலிட்டிக்ஸ், ஈகோ, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மேனேஜ்மெண்ட்டு, ஒருத்தட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணி நம்ம ஐடியா வந்து அவங்க புரிய வைக்கிறது, கன்வின்ஸ் பண்ணுறது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், அதை ரிசால்வ் பண்ணுறது. அந்த மாதிரி வந்து ஒரு பீப்புள் ஸ்கில்ஸ் தான் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஒர்க் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து எனக்கு ஒன்று வேணும் அவ்வளோதான். நம்ம சண்டை போட்டு திட்டிட்டு நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்துப்போம், பிரச்சனை இல்லை. பட் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணும்போது வந்து எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸோட வராங்க, ஓன் ஒப்பீனியன்ஸோட வராங்க, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவோட வராங்க.
சில சமயம் நீங்கள் உங்கள் படத்தோட மேட்ச் ஆகும், சில சமயம் மேட்ச் ஆகாது. அப்போ அந்த டிஃப்ரென்சஸ் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ரிசால்வ் பண்ணி நீங்கள் படத்தை முடிக்கிறீங்கன்றது வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். எனக்கு அந்த டிரான்சிஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒருத்தர் நான் எப்படி பேசுறது, எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது, பாலிடிக்ஸ் உள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ் எப்படி டீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரியல. அதை நான் அடிவாங்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் ப்ராபப்ளி அசினேட்டராக ஒர்க் பண்ணியிருந்தேன், பெட்டராக டீல் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இட்ஸ் ஓகே, எனக்கு ரிக்ரெட்ஸ் இல்லை. பட் எனக்கு மெயின் ஸ்ட்ரகிளாக ஒரு சேலஞ்சர் அதுதான் பார்த்தேன் நான். காஸ்ட் அண்ட் க்ரூ ஹேண்டில் பண்ணுற ஒரு சின்ன ஒரு அந்த மெச்சூரிட்டி இருக்குல்ல, அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லாம் நான் தெரிஞ்சு தான் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ அதுதான் பெரிய சேலஞ்சாக பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து ஒய்நாட் ஸ்டுடியோஸ் வந்து மிஸ்டர் சசிகாந்த் தான் ப்ரொடியூசர் அவர். ஸோ அவர் வந்து அங்கே எப்படின்னா வந்து தே ஹேவ் அ டீம், ஒரு கண்டென்ட் டீம்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களோட ஒர்க் வந்து வெறும் கதை கேட்கறது மட்டும்தான். அண்ட் அவன் வந்து கண்டென்ட் டீமில் இருந்த சுமன் குமார்னு சொல்லிட்டு வந்து அவர் இஸ் அ ரைட்டர் ஹிம்செல்ஃப், அவர் நாவல் எழுதியிருக்காரு. ஸோ நான் அவரை மீட் பண்ணும்போது வந்து ஒரு 5 minutes தான் நான் பேசினேன் அவர்கிட்ட. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு ஹோம் இன்வேஷனில் மாட்டிக்கிறான், அவளுக்கு வந்து ஒரு 3 சான்ஸ் கிடைக்குது இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரதுக்கு. பட் ஆனால் அவளுக்கு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குது, இருட்டை பார்த்தா பயப்படுவா. இந்த ஹோம் இன்வேஷனில் எப்படி அவள் இருட்டிலேருந்து அந்த பயத்துலேருந்து வெளில வரான்றதான் கதை. அவள் சண்டை போடுறது வந்து எக்ஸ்டர்னலாக இல்லை, இன்டர்னலாக தான் இருக்குன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். இதுதான் பேசிக்காக நான் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் வந்து பயங்கரமாக எக்ஸைட்டட், ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கல் விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் எக்ஸைட்டட். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், நீங்கள் ஒரு சினாப்சிஸ் மாதிரி வச்சிருக்கீங்களான்னு கேட்டால் எனக்கு இருந்தது என்கிட்ட. அப்படியே இமீடியட்டாக அவங்க ஓகே பண்ண பிறகு ப்ரொடக்ஷனுக்கு வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க படிச்சுட்டு உடனே வந்து பண்ணலாம், இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லி பண்ணாங்க. மற்றபடி எனக்கு ஒய்நாட் ஸ்டுடியோஸ் பொறுத்தளவுக்கு வந்து அவங்க ரொம்ப கிரேசியான ஒரு டீம். அவங்க நம்ம வந்து நீங்கள் சொல்கிறீங்க ட்ரெடிஷ்னலாக வந்து என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இதெல்லாம், இதுதான் அவங்க என்டர்டைன்மெண்ட் வேல்யூவாக பார்க்குறாங்க. படத்தோட ஒரு அன்ஆர்த்தடாக்ஸாக இருக்குல்ல ஒரு சில விஷயங்கள், அதை தான் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூவாக பார்க்குறாங்களே தவிர இந்த பாட்டு காமெடி வந்து அவங்க போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரியல. பட் ரொம்ப வந்து ஒரு ஓப்பன் மைண்டடான ரொம்ப ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு அப்ரோச் இருக்கு அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு. அவங்க வச்சிருக்க டீம் மெம்பர்ஸும் அப்படி தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கான்டென்ட் வந்து நம்ம பிக் பண்ணி பண்ணணும், எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு சொல்லி தான் அவங்க பிக்கே பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த படம் பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் இதை மாதிரி இப்போ நான் எடுத்திருக்க மாதிரி எக்ஸாக்டாக எடுக்க விட்டுருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் லைக் எனக்கு ஐம் ஃபீலிங் வெரி ஃபார்ச்சுனேட் ஐ ஒர்க் வித். எனக்கு என்னன்னா ஒரு இந்தியன் ஃபிலிம் பண்ணணும்னு ஆசை. எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது. என்னன்னா வந்து இந்தியன் சினிமானா இந்தியன் சினிமா, அது தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, மலையாளம், எனக்கு அந்த டிஃப்ரென்சஸ் வந்து பெருசாக எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு என்னன்னா இங்கே இருக்கிற ஒரு ஆக்டர் வந்து போய் நார்த் இந்தியன் ஃபிலிமில் ஒர்க் பண்ணணும், அங்கே இருக்கிற ஒரு டெக்னீஷியன் இங்கே வரணும். டெக்னீஷியன் லெவல் அது இருக்குது. இங்கே இருக்கிற எவ்வளோ சிமிலர் ஸ்பெண்ட் போய் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு என்னன்னா ஒரு ஒன் இண்டஸ்ட்ரியாக மாறணும், எல்லாருமே வந்து டிஃப்ரென்சஸ் இல்லாமல் கொலாபரேட் பண்ணணும், லாங்குவேஜ் நியூட்ரலாக கொலாபரேட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஸோ நான் பண்ணுற படங்கள் அந்த மாதிரி பேரியர்ஸ் பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியன் ஃபிலிம் தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த படத்தை. ப்ளஸ் எனக்கு என்னன்னா இவங்க தாப்சி வந்து பிங்க் படம் பார்த்துட்டு அவங்ககிட்ட நான் பேசியிருந்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த படம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்வல் மாதிரி நான் பார்க்குறேன் பிங்க்கு. பிங்க்ல வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்கள தப்பு பண்ணவங்க வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் என்ன ஆகும் அப்படின்றதான் இந்த கதையை நான் பார்த்தேன். ஸோ அவங்க பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா அந்த கேரக்டர்லேருந்து தான் அவங்க அந்த ஜேர்னி எண்ட் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது இந்த படம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஆக்டராக ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு அவங்க மேலே. ஸோ இந்த 2 ரீசன்ஸ்னால தான் வந்து அவங்க அப்ரோச் பண்ணுது. இந்த படத்துக்கு அப்புறம் வந்து இப்போ ஜிகே சினிமாஸ், வெற்றி தியேட்டர்ஸ், இந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல இருந்து ட்வீட் பண்ணுறாங்க, சவுண்ட் டிசைன் சூப்பராக இருக்குது, சவுண்ட் மிக்சிங் செம்மையாக இருக்குது, அட்மாஸில் வந்து நாங்கள் தியேட்டரில் அட்மாஸ் வச்சுருக்கோம், பட் அந்த அட்மாஸ் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுற ஒரு படமாக அது இருக்குன்னு ட்வீட் பண்ணுறாங்க. அந்த சவுண்ட் அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட கிரியேட் பண்ணுறாங்க, அது பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, என்டர்டெயின்மெண்ட் பார்த்துட்டு போயிடுவாங்க, பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் அதுக்கான சம்மந்தப்பட்ட ஆளுங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டை நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம ஆக்டர்ஸ்க்கு தான் எல்லா கிரெடிட்டுமே போகும். ஸோ டெக்னீஷியன்ஸை இண்டிவிஜுவலாக ரெகக்னைஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் அது நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் பார்க்குறேன். ஸோ 100% உண்மை, டீம் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. அவங்களோட வெற்றியை தான் நான் பார்க்குறேன் இந்த படம். வசந்த் வந்து இஸ் அ வெரி குட் சினிமாட்டோகிராஃபர். வசந்த்னு சொல்லிட்டு தான் ஷூட் பண்ணியிருக்காரு. என் 3 படத்துலையுமே வந்து நல்ல சினிமாட்டோகிராஃபரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வெரி ஃபார்ச்சுனேட் தட் வே. பட் எனக்கும் அவருக்கும் கான்வர்சேஷன் இப்படி தான் இருக்கும். இந்த மியூசிக் எதுவும் இல்லாமல், டயலாக் இல்லாமல், இந்த ஃப்ரேமை நம்ம பாஸ் பண்ணி இந்த ஃப்ரேமை நம்ம பார்த்தோம்னா இது என்ன மூட் கன்வே பண்ணுதுன்றது வந்து தெரியுமா அப்படின்றது தான் எனக்கும் அவருக்கும் சேலஞ்ச். இந்த மியூசிக் சவுண்ட்லாம் அப்புறம் வருது.
ஸோ மியூட் பண்ணி படம் பார்த்தாலும் அந்த படத்தோட மூடு வந்து கன்வே ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்து இன்டென்ஷனாக ஒர்க் பண்ணேன். இல்லை எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் முடிக்கிற வரைக்கும் தான் அது வந்து ஒரு என்னோட நான் ஓன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் உள்ள வரும்போது அவங்க வந்து தேல் ஹேவ் தர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அண்ட் தேல் ஹேவ் தர் ஓன் திங்ஸ். நான் அவங்ககிட்ட எக்ஸாக்டாக சொல்ல மாட்டேன், நீங்கள் இந்த இடத்துல இந்த இடம் போகணும், இப்படி தான் நிற்கணும், இப்படி தான் திரும்பணும், அந்த மாதிரி எனக்கு சொல்கிறதுக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அவங்களோட ஓன் இன்டர்பிரிட்டேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அவங்களும் சேர்ந்து தான் ஸ்கிரிப்டை எழுதுறாங்கன்னு நினைப்பேன். லிட்டரலாக எழுதுறாங்கன்னு இல்லை, பட் ஸ்கிரிப்ட் நம்ம ஒரு 80% பண்ணோம்னா 20% நம்ம ஆட் பண்ணி அதை ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்டர்மிஷன் முன்னாடி வந்து இவங்க வந்து தாப்ஸியோட கேரக்டர் வந்து ஃபோன் பண்ணி ஸ்கின் கிளீனிக் அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணுவாங்க. கேன்சல் பண்ணோடனே வந்து கலமாக வந்துட்டு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அவங்களோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோ, அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்படி சும்மா தொட்டுட்டு போவாங்க. ஸோ ஸ்டிக் பண்ணாங்க, நான் சொன்ன தொடர்றதுக்கு நான் சொல்லவே இல்லை அவங்ககிட்ட, அவங்க அதை ஆட் பண்ணாங்க. பட் அந்த சின்ன டீட்டெயில் வந்து விஷுவல் டீட்டெயில் வந்து பெரிய ஒரு விஷயத்தை வந்து அண்டர்லைன் பண்ணுது. ஸோ ஆக்டரோட இன்ஸ்டிங்க்டும் வந்து அங்கே அந்த ஸ்கிரிப்டில் ஆட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஐட்ரேஷனான ப்ராசஸ் தான். நம்ம ஒரு தடவையும் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு டெக்னீஷியனும் அவங்களோட வாய்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கும் ஸ்கிரிப்ட். நம்ம ஒரு பண்ணுறோம், ஆனால் ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பாக நம்ம ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரிலீஸ் பண்ணது பாருங்கள், அப்போ உங்களுக்கு பார்க்கவும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஃபிலிம்க்கும் ஸ்கிரிப்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.